வணக்கங்க. இன்றைக்கி நட்ஸ் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நட்ஸ் லட்டு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து எந்த சுகரோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை, ரிஃபைன்ட் சுகர் எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை. பட் நம்ம டேட்ஸ் ஆட் பண்ணி, டேட்ஸ் தான் இதோட ஸ்வீட்னிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ரொம்ப வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருந்தாலும் 2 இன்க்ரீடியண்ட் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. அந்த இன்க்ரீடியண்ட் போட்ட அப்புறம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது, க்ரன்ச்சினஸ் கொடுக்குது. அது என்ன இன்க்ரீடியண்ட்டுன்னு கடைசி வரைக்கும் பாருங்கள், தெரியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். உங்களுடைய விருப்பம்தான். இன்றைக்கி நான் வந்து முந்திரி, அப்புறம் வால்நட்ஸ் இது எல்லாமே நான் அளந்து எடுத்துக்கலாம். அளவு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கரெக்டான அளவு. இப்போதைக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, முந்திரி, அதுக்கப்புறம் வால்நட்ஸ், அதுக்கப்புறம் பாதாம், இது எல்லாமே 100 கிராம்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவையான பிஸ்தாஷியோவும் போட்டுக்கலாம். என்கிட்ட அன்றைக்கி பிஸ்தாஷியோ இல்லை, அதனால நான் போடல. இப்போ நான் இது வந்து பிரசில் நட்ஸ் வந்து நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். அது கொஞ்சம் சீக்கிரத்துலேயே வந்து அந்த எண்ணெய் விடுற தன்மை வந்துடுது, அதனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணேன். அப்புறம் சீட்ஸ் வெரைட்டிஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பம்கின் சீட்ஸ் வந்து நான் 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் சன்ஃப்ளவர் சீட்ஸ், இதையும் வந்து நான் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் சீட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இதெல்லாமே நான் இப்போது அவனில் ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் நான் வந்து அடுப்பில் ரோஸ்ட் பண்ண போகிறேன், ஏன்னா அது பொரியுன்றதுனால நான் அடுப்புலேயே அதை ஃப்ரை பண்ணிக்கலான் இருக்கேன். இது எல்லாமே நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு 350 டிகிரீஸில் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 350 டிகிரீஸில் 10 மினிட்ஸ் கரெக்டாக வச்சிங்கனாவே முந்திரி, பாதாம் எல்லாமே 5 மினிட்ஸில் வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து ரோஸ்ட் ஆகிடும். 5 மினிட்ஸ் எடுத்துகிட்டு இந்த சீட்ஸ் எல்லாம் நான் வெளியே எடுத்துருவேன். இல்லை நீங்கள் வேறு தனியாக கூட நீங்கள் டப்பாவில் வேறு ஒரு பேனில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக 10 மினிட்ஸில் டோட்டலாகவே ரோஸ்ட் ஆகி வந்துடும். இது வந்து எடிபிள் கம்முங்க, பாதாம் கிஸ்ஸிங் கிடையாது. இது வந்து எடிபிள் கம். இதுதான் நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இது வந்து ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்குது. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எடிபிள் கம்மும் நான் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து எள் எடுத்துக்கலாங்க. எள்ளும் வந்து ஒரு 20 கிராம்ஸ் கிட்டத்தில் எடுத்துக்கிறேன். கருப்பெல் எடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா வெள்ளை எள்ளும் எடுத்துக்கலாம். அப்புறம் பாப்பி சீட்ஸ், அதாவது கசகசா எடுத்துக்கிறேன். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதையும் நம்ம ஒரு 15 கிராம்ஸ் இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து மக்கானா லோட்டஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மக்கானா இது. அதுவும் வந்து நம்ம 50 கிராம்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது வந்து 5 மினிட்ஸ் தான் நான் அவனில் 350 டிகிரீஸ்கில் வச்சுருந்தேன். இந்த சீட்ஸ் எல்லாமே நல்லா பாருங்களேன், ப்ரௌன் கலரில் சூப்பராக வறுபட்டு வந்துருச்சு. ஸோ 5 மினிட்ஸில் நான் இந்த சீட்ஸை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடுறேன். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் இன்னும் கொஞ்சம் கோல்டனாக வறுபடணும்னு தோணுச்சு. அதனால் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 மினிட்ஸ் இந்த கொஞ்சம் தடிமனாக இருக்கிற இந்த சீட்ஸ் எல்லாம், இந்த நட்ஸ் எல்லாம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிறேன். ஸோ டோட்டல் டைமிங் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் தான் அந்த நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் ஆகிறதுக்கு. இங்கே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக கோல்டன் கலரில் நமக்கு நட்ஸ் எல்லாமே வறுபட்டு வந்துடும். இந்த அவன் மெத்தட் வந்து ஈவனாக நமக்கு நாலா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம அடுப்பில் வறுக்க வேண்டிய சாமான் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு நம்ம வறுக்க வேண்டியது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டு நெய் உருகுனதுக்கப்புறம் தேவையான சாமான் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து மக்கானாவை போட்டு வறுத்துடலான்னு பார்க்குறேன். ஸோ மக்கானாவை நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் இந்த லோட்டஸ் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். கொஞ்சம் நேரம் ஆகும். ஸ்லோவாக வச்சு வறுத்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நமுத்தா மாதிரி இருக்கும் யூஸ்வலாக. அது வந்து நமக்கு நல்லா பொரி மாதிரி நமக்கு நசுங்குனா எப்படி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அது வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்து A2 கீயே இப்போ கடையில் கிடைக்குதுங்க. அந்த கீயே நான் வாங்கி இப்போ யூஸ் பண்ணிக்கிறது. முன்னாடிலாம் காய்ச்சுவேன், இப்போ A2 கீயே இந்தியன் ஸ்டோர்ஸில் கிடைக்கிது. ஸோ அந்த கீ வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கீ நல்லா உருகுனதுக்கப்புறம் இந்த எடிபிள் கம்மை வந்து
நான் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து நல்லா பொரியணும். இப்போ ப்ரௌனாக இருக்கிற அந்த எடிபிள் கம் வந்து இதுவும் வந்து பொரி மாதிரி நமக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த பொரிஞ்சு வரத்துக்கு நமக்கு கொஞ்சம் நெய் செலவாகும். அந்த நெய்யை ஊற்றி நல்லா பொரிஞ்சு நல்லா நம்ம பொரி மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1-2 கூட அந்த ப்ரௌனாக இல்லாமல் எல்லாமே நமக்கு பொரி மாதிரி பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம பொறுமையாக இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு எள்ளையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் நமக்கு வாசமாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அதையும் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கசகசாவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்டு வறுக்கிறேங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து எப்பயுமே நல்லா நம்ம பொரியணும். எள்ளு மாதிரி இதுவும் நல்லா பட்டுன்னு வெடித்து நல்லா பொரியும். அந்த மாதிரி பொரிஞ்ச அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதுதாங்க பேஸ் ஆஃப் தி லட்டுவே. இது என்னதுன்னா ஆல்மண்ட் ஃப்ளார் காஸ்கோலேருந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நல்லா கொஞ்சம் சூடாகணும். ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்தா போதும். வறுத்து இதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம அவனில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த நட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பிளெண்டரில் போட்டு அது எல்லாமே நம்ம பல்ஸ் மோடில் நீங்கள் இதை அரைக்கணும். இதை வந்து நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நார்மலாக நம்ம அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அப்புறம் நல்லா இருக்காது. நட்ஸு ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது. அதனால் பல்ஸ் மோடில் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே மிச்சம் இருக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிக்கலாம். அது கூடயே நான் சீட்ஸும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றாவே கொட்டி வச்சுக்கலாம். இது வந்து எடிபிள் கம் இல்லையா, அதையும் நம்ம பொரிச்சு வச்சதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸ் கூட போடலை, தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இது மக்கானாவையும் நம்ம இது மாதிரி அரைச்சி இந்த நட்ஸ் கூடயே கொட்டிடலாம். வெறும் எடிபிள் கம்மை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை ஏன் எடுத்து வச்சுருக்கேன் நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ மிச்சது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கொட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து டேட்ஸை வந்து அளந்து எடுத்துக்கலாங்க. இதில் 400 கிராம் காமிச்சிருக்கேன். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி செலவாச்சு. ஒரு 500 கிராம்ஸ் கிட்டத்தில் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களோட டேட்ஸ் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கோ அதை பொறுத்து தாங்க நமக்கு வந்து சொல்ல முடியும். அதனால் எனக்கு வந்து ஒரு 500 கிராம்ஸ், அதுவும் காஸ்கோலேருந்து வாங்கின டேட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். அதை வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளும் இந்த கசகசா இது ரெண்டுத்தையும் நான் ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டு அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஆல்மண்ட் ஃப்ளோர், அந்த ஃப்ளோரையும் வந்து நம்ம இது பாருங்கள் அரைச்சி எடுத்தது. அது கூட நான் வந்து இந்த ஆல்மண்ட் ஃப்ளோரை போட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி நட்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம்ல அது கூடயே இதையும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரே மிக்சராக போட்டு கலந்துக்கலாங்க. இந்த நட்ஸ் லட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ நமக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் சில பேருக்கு ஸ்வீட் கிரேவிங் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் நம்ம எதை சாப்பிட்லாம். இந்த மாதிரி ரிஃபைன் சுகர் இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு இதுவும் கேலரிஸ் இருக்குது தான், பட் ஸ்டில் இது வந்து ரிஃபைன் சுகர் இல்லாமல் ஏதோ ஒரு சத்தான விஷயமாக நம்ம சாப்பிட்லாம். இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாங்க. அதுவும் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இதை கொடுங்க. இப்போ இந்த டேட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம அரைச்சி வச்சுருக்க டேட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் இதை வந்து பிசைஞ்சிக்கிறேன். இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் டஃபஸ்ட்டு பார்ட் இந்த லட்டு செய்கிறதுல. ஏன்னா இந்த டேட்ஸும் இந்த நட்ஸும் ஒன்றா நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன், பட் கொஞ்சம் நேரம் ஆகும், கையும் வலிக்கும். ஒருவேளை உங்களுக்கு இது உங்களால் ரொம்ப பண்ண முடியலன்னா என்ன பண்ணலாம், பிளெண்டரில் திரும்பவும் இதை எடுத்து ஒரு பல்ஸ் மோடில் திரும்பவும் போடுங்க. பட் அகெயின் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப அரைச்சிடாதீங்க. இப்போ வந்து பாதி மட்டும் இந்த எடிபிள் கம்மை நான் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மிச்ச பாதியை நான் கடைசியாக போடுறதுக்காக வச்சுருக்கேன். ஏன் அப்படி பண்ணுறேன்னா, கொஞ்சம் அந்த எடிபிள் கம்மை முன்னாடியே போட்டோன்னா அந்த பொறப்பரப்பு தன்மை, அதாவது கொஞ்சம் நல்லா இருக்கும் கன்சிஸ்டன்சி நீங்கள் சாப்பிட்றதுக்கு. இப்போ அதனால் நீங்கள் கடைசியாக கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ கையிலே மிக்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் பிளெண்டர்லேயும் போட்டு எடுத்துக்கலாம். பட் குறைன்னு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. டேட்ஸும் நட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்படி பிடிச்சா நமக்கு கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடிக்க வரணும். ஸோ இப்போ நல்லா பாருங்களேன், இப்போ மிச்சம் இருக்கிற இந்த எடிபிள் கம்மையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நமக்கு லட்டு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரணும், நமக்கு பிடிக்க வரணுங்க. நல்லா அந்த மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சி டைம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு இடத்துல நின்றுடக்கூடாது,
அந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு லட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ரவா லட்டு, நார்மல் லட்டுலாம் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த லட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நமக்கு நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம மக்கானாவும் அந்த எடிபிள் கம்மும் போட்டது தாங்க இந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே. இதை ரெண்டுத்தையும் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக அது ஓப்பன் ஆகுது. பட் கன்சிஸ்டன்சி நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். சாப்பிட்லாமா?